Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். பிசிபெலாபாத் ரெசிபி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா இது சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு நம்ம பிசிபெலாபாத் மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி இந்த பிசிபெலாபாத் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் இதோட சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இது ஊறினா போதும். பிசிபெலாபாத் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றது பார்த்துடலாம். இந்த மசாலா போட்டிங்கன்னா தான் பிசிபெலாபாத் ரெசிபி நல்லா வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் இங்கே நான் எள்ளு அப்புறம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஜாவித்ரி பூ, மராட்டி மூக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே மல்லி விதை எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறியில் இங்கே நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் ஒரு தண்ணி காய், பச்சை பட்டாணி, கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். முருங்கை ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது, கொஞ்சம் புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிசிபெலாபாத்தோட மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவினதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு தண்ணிக்காய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இங்கே சௌச்சூ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நூக்கல் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கலன்றதுனால பச்சை பட்டாணி நைட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் இதை வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பிசிபெலாபாத் மசாலா அரைக்கும் போது நீங்கள் காஞ்ச வத்தல் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த வெறும் மசாலா தூள் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு நான் பிசிபெலாபாத் அரைக்கலை அப்படின்றதுனால இந்த வெறும் மிளகாத்தூள் தனியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மசாலா பவுடர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கல போகிறோம். ஜீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 ஊற்றினா போதும். நம்ம இது கொஞ்சம் தளன்னு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால 1க்கு 2 கிளாஸ் நான் தண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிசிபெலாபாத் சேர்த்துட்டு இது நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும். ஃபுல்லாக இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போது காரத்துக்கு எப்போ கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசிலில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்.
கரெக்டாக ஒரு 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட பிசிபெலாபாத் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சதுனால நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதை கொஞ்சம் நம்ம இப்போ தாளிச்சிடலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் தாளிக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்மளோட ரைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டும்போது நல்லா கொஞ்சம் தளன்னு கட்டி கொடுங்க. ஒரு பிளேட்டில் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கெட்டி ஆகாமல் இருக்கும். நல்லா தளன்னு சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி அப்பளம் பொரிச்சு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.